குமாரசாமிக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல், அதாவது பக்கவாதம் முடக்குவாதம் ஏற்பட்டு படுக்க கிடந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த கவிதா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவளும் ஒரு பெண் தானே அப்படின்ற மாதிரி குமாரசாமி, அதாவது புருஷனே படுக்க கிடந்துட்டாரு. உடல் தேவைன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ புருஷன் கூட ஒன்று மணி இருக்க முடியல, உடல் ஒரு பண்ண முடியல, சுகத்தை அடைய முடியல. ஸோ என்ன பண்ண அப்படின்றதுக்காக கொடூரமான ஒரு முடிவெடுத்தா அந்த கவிதா. தன்னுடைய உடல் தேவைக்காகவும் ஒரு ஆதரவுக்காகவும் கவிதா என்ன பண்ணிட்டா அப்படின்னா, அதே ஒடிதலா கிராமத்துல ராஜ்குமார் அப்படின்ற 25 வயசு சின்ன பையனை உஷார் பண்ணி அந்த பையனை தன்னுடைய கள்ளக்காதலனா இந்த கவிதா மாத்திக்கிட்டா. ஸோ யாருக்குமே தெரியாம, புருஷனுக்கும் தெரியாம, பொண்ணுக்கும் தெரியாம, ஊருக்காரங்களுக்கும் தெரியாம அப்பப்போ வெளியில ரூம் எடுத்து தங்குறது, லாட்ஜ் போறது, இந்த மாதிரி காட்டு பகுதிக்குள்ள வந்து கொஞ்சம் கசமூசாவா அப்படி இப்படின்னு இருக்கிறதுமா அவங்களுடைய அந்த லௌகீக கள்ளத்துறவு வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு. இந்த விஷயம் அரசல் புரசலா குமாரசாமிக்கு ஏதோ ஒரு வகையில தெரிய வந்துருச்சு. ஸோ தெரிய வந்ததுக்கு அப்புறமா குமாரசாமி தன் பொண்டாட்டி, ரெண்டாவதார பொண்டாட்டி கவிதாவை கூப்பிட்டு, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காம ஊர்ல எல்லாம் சொல்றாங்க, உனக்கு நான் என்ன குறை வச்சேன், உனக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவை கேட்க, அவங்க 2 பேருக்குள்ள சண்டை சச்சரவுன்ற மாதிரி போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு பொண்ணும் எடுக்காத ஒரு முடிவை அந்த கவிதா எடுத்தான். கள்ளக்காதலன் கூட என்ஜாய் பண்றதுக்கு, உடலுறவு அனுபவிக்கிறதுக்கு இந்த உடம்பு சரியில்லாம இருக்கிற புருஷன் இடத்துல இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கள்ளக்காதலன் கூட சேர்ந்து புருஷனை தீர்த்து கட்ட முடிவு பண்ணிட்டா கவிதா. ஸோ அவள் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, புருஷன் குமாரசாமி தூங்குனதுக்கு அப்புறமா அவங்க பொண்ணு வர்ஷினி, அதாவது முதல் தாரத்து பெண் வர்ஷினி, 22 வயசு வர்ஷினி தூங்குனதுக்கு அப்புறமா இந்த ராஜ்குமார் கள்ளக்காதலன் கிட்ட சொல்லிட்டு நைஸா நைட்டு வீட்டுக்குள்ள வர வச்சு 2 பேரும் சேர்ந்து தூங்கிட்டு இருந்த குமாரசாமியை கொடூரமான முறையில் சாவிடா நீ இருக்கிற வரைக்கும் என்னால் என்ஜாய் பண்ண முடியும்னு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கிற அந்த கவிதாவும் ராஜ்குமாரும். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, ஏற்கனவே குமாரசாமி படுக்கையா தான் கிடந்திருக்காரு பல வருஷமா. ஸோ ஊர்க்காரங்களும் காலகாலத்தில் போய் சேரலாம், பாவம் அந்த மனுஷன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு ஊர்க்காரங்களுக்கு தெரியும் குமாரசாமிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த கவிதாவும் ராஜ்குமாரும் கொலை பண்ணிட்டாங்களா, இது அவங்களுக்கு சாதகமாக போயிடுச்சு. ஸோ கவிதா என்ன பண்ணிட்டா, ஊரில் போயிட்டு என் புருஷன் செத்து போயிட்டான், படுக்கையா கிடந்தா உடம்பு சோம் இல்லாமல் போயிட்டாருங்கன்னு சொல்லி அழுது ஒப்பாரி வைக்க ஊர்க்காரங்களை நம்பிட்டாங்க. இயற்கை மரணம் அப்படி சொல்லிட்டு நம்பிட்டாங்க. ஸோ சந்தோஷமான கவிதா புருஷனை கொல்லியை வச்சுட்டு அடுத்த ஒரு சில நாட்களையே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. அதுக்கப்புறம் அவ என்ன பண்ணான்னா,